மாத்திரமே இங்கே வர முடியும். விசுவாசியாதவர்கள் இங்கே வர மாட்டார்கள். அல்லேலூயா. ஆராதனை வேளையிலே பார்த்தோம், யோசனையில் பெரியவராகிய மகிமையின் தேவன் இறங்கி வர வேண்டும் என்று நாம் பார்த்தோம். தொடர்ந்து சங்கீதம் வாசிக்கும் போது பார்த்தோம், நமக்கு தேவன் தந்த மகிமை ஏனோ தானோ என்றல்ல, சிலுவையிலே துயரப்பட்டு துன்பப்பட்டு நமக்கு இந்த மகிமையை பெற்று தந்திருக்கிறார். மண்ணான நமக்கு இந்த மகிமையை பெற்று தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். அப்படியாக நமக்காக தனக்கு கிடைத்த மகிமையை தேவகுமாரன் நமக்கு கையளித்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த மகிமையை நாம் எந்த அளவுக்கு காத்து கொள்ள வேண்டும்? வேதத்திலே பார்க்கிறோம், மோசேயின் காலத்திலே தேவ மகிமை கூடாரத்தில் இறங்கினது. அந்த மகிமை உடன்படிக்கை பெட்டியின் மீது இறங்கினது. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டியின் அருமை தெரியாமல் ஏலியின் குமாரர்கள் அதை எதிரின் தேசத்தாலே தோற்று போய் விட்டுவிட்டார்கள். இஸ்ரவேலுக்கு இருந்த மகிமை எடுபட்டு போனது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவ மகிமை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் அதைத்தான் முன்னே சொன்னேன். அதை எளிதாக நமக்கு கொடுத்து விடவில்லை, மிகுந்த பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையை நாம் கெடுத்துக் கொள்ளலாமா? சொல்லுங்க. கூடவே கூடாது. நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு வாங்கின மகிமை அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கஷ்டப்பட்டு வாங்கின மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த மகிமையை காத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறவர் யார்? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த யுகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் இல்லாமல், அவருடைய அசைவாடுதல் இல்லாமல், அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் மகிமை காத்துக் கொள்ளவே முடியாது. நாம் ஒருவேளை பெற்றிருந்த மகிமையை இழந்திருந்தாலும் அல்லது இழந்து கொண்டு இருந்தாலும், இன்னும் அந்த மகிமைக்குரிய பாத்திரமாகவே நாம் மாறவில்லை என்றாலும், இருந்த நாளிலே முழு இருதயத்தோடு, அன்று பெந்தகோஸ்தே நாளிலே மேலறையிலே அக்னி நாவுகளாக தீ நாவுகளாக இறங்கினதுனாலே அந்த மகிமை நமக்குள் வந்தது. அந்த மகிமையை நீங்கள் நானும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கருத்தாய் இருக்க வேண்டும். அசட்டையாய் இருப்போம் என்றால் மகிமை இல்லாத விசுவாச வாழ்க்கை வெறும் வாழ்க்கை. அபிஷேகம் நம் மீது இருக்க வேண்டும். தேவ மகிமை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த மகிமைக்கு பாத்திரமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த மகிமையை நாம் அசட்டையாய் பண்ணியிருப்போமே, நினைத்திருப்போமே, ஆனால் இப்பொழுது முழு இருதயத்தோடு அவரை நோக்கி வாரும் ஆவியானவரே, எனக்குள் வார், நம்முடைய அக்கினி தீ நாவுகளாக என் மேல் இறங்கட்டும், என்னிடத்தில் வந்து தங்கட்டும், என்னுடைய அறியாமையை பலவீனங்களை என்னிடத்தில் அகற்றி போடட்டும். காலம் குறுகிக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய வருகையோ வெகு சீக்கிரமாக இருக்கிறது. ஆகவே ஆவியானவரே, நீங்க எங்களுக்குள் வாரும், எங்களோடு தண்ணீர் வந்துட்டு போயிட வேண்டாம். பழைய ஏற்பாட்டு அனுபவம்னா என்னது? வரும், கிரியை செய்து போயிடும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் நம்மளோட தங்கி இருக்கேங்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவரை உற்சாகத்தோடு நாம் அழைக்கலாம். ஒரு பாடல் மூலம். அக்னியானவரே தீனாவாய் வாருமப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று என்று
Happy
நீர் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவார், அவர்கள் மீது உங்களுடைய பிரசன்னத்தை ஊற்றும். அப்பொழுது அவர்கள் பெற்ற மகிமை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று பெயர் சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. கவனியுங்கள், இந்த சரித்திரத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நியாயாதிபதிகள் காலத்திலே ஏலி நியாயாதிபதியாக இருந்தார். 40 ஆண்டு காலம் பிரதான ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்தார். அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு தேசம் இறங்கி வந்தது. அப்படி அவர்களை எதிர்ப்பதற்கு நியாயாதிபதியாகிய ஏலி தன் மகன் இருவரையும் கூப்பிட்டு முதலாவது யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். அங்கே தோல்வி முகம் காணுகின்ற நேரத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போங்கள். கடந்த நாட்களிலே யுத்தங்களுக்கு உடன்படிக்கையோடு போன பொழுதெல்லாம் வெற்றி இஸ்ரவேலுக்கு கிடைத்திருக்கிறது, ஆகவே இதை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்ன பொழுது அவருடைய குமாரனாகிய ஓபனியின் பிரகாசம் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர் ஆலயத்திலே உட்கார்ந்து யுத்த காலத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ தெரியவில்லையே என்று வயது முதிர்ந்த ஏலி கவலையோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதன் வேகமாக ஓடி வருகிறான். ஓடி வந்து, ஐயா, யுத்த காலத்திலிருந்து நான் வருகிறேன், இதோ நம்முடைய உடன்படிக்கை பெட்டி எதிரிகளால் பிடிபட்டு போயிட்டு உம்முடைய மகனாகிய ஓபனின் பிணவாசம் மரித்து போனார்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள், நம் ஆட்கள் எல்லோரும் தோற்று போனார்கள் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலேயே ஏலி திகைப்படைந்து அப்படியே உட்கார்ந்த இடத்திலிருந்து மல்லாந்து விழுந்து பிடரியில் அடிபட்டு மரித்து போனான். இந்த சூழ்நிலையில இந்த ஏலியினுடைய மருமகள் நிறைமாத கர்ப்பிணியாய் இருக்கிறார். இந்த செய்தியை கணவனும் இறந்து போனான், கொழுந்தனும் இறந்து போனான், மாமனாரும் இறந்து போனார், உடன்படிக்கை பெட்டியும் எதிரிகளால் பிடிபட்டு போனது என்று தெரிந்த மாத்திரத்திலேயே வேதனையில் நிறைமாத கர்ப்பிணி பிரசவம் பண்ணினார். பிரசவம் ஆன பொழுது மிகுந்த சோர்வும் கவலையும் அவளை பிடித்துக் கொண்டது. அப்பொழுது அங்கு இருந்த பெண்கள் சொல்கிறார்கள், கவலைப்படாதே, அந்நாட்டிலே ஆண் பிள்ளை பெற்றால் மிகுந்த ஆசீர்வாதம் என்று நினைக்கக்கூடிய கால், கவலைப்படாதே, நீ ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறாய், அப்ப சந்தோஷப்படு, ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்கும் பொழுது, என் கணவன் இறந்து போனார், என் மாமனார் இறந்து போனார், எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்ரவேலுக்கு இருந்த மகிமையாகிய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனது, இக்கோபோத்தாக மாறியது என்று சொல்லி அவள் கீழே விழுந்து மரித்து போனார். இக்கோபோத் என்றால் இஸ்ரவேலை விட்டு மகிமை எடுபட்டு போனது
அல்லேலூயா. அவள் பாருங்க, கணவன் இறந்துட்டாருன்னு செத்துருந்தா நியாயம், மாமனார் செத்துருந்தா அன்பா அவர் மருமகளை நடத்திருக்கலாம், அந்த ஒரு வருத்தத்துல விழுந்து செத்துருந்தா நியாயம். உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டதே என்று சொல்லி அதன் மூலமாக மிகுந்த வருத்தம் அடைந்து அவள் விழுந்து செத்தாள் என்றால், பெற்ற பிள்ளை மீது கூட அந்த வசனம் சொல்கிறது, நீ ஆண் பிள்ளையை பெற்றிருந்தாய் என்று சொல்லும் பொழுது அவள் அதை குறித்து சிந்தை இல்லாதவளாய் இருந்தாள். ஏனென்றால் அவளுடைய சிந்தை எல்லாம் உடன்படிக்கை பெட்டி மீது இருந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கவனியுங்கள், இக்கோபோத் என்ற பெயர் எத்தனை துயரமான பெயர் என்று அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலருக்கும் எதிரி தேசமாகிய பெலிஸ்தருக்கும் யுத்தம் கொண்ட பொழுது இஸ்ரவேலருக்கு ஏற்ற பின்னடைவின் காரணமாக அவர்கள் பெட்டியை பிடிபட்டு போனது என்று பார்க்கிறோம். இது பிடிபட்டு போக காரணம் என்ன? எந்த யுத்தத்திற்கு சென்றாலும் உடன்படிக்கை பெட்டி வந்து விட்டாலே அங்க அடிபட்டு சாகுற மாதிரி இருக்கிற இஸ்ரவேலர் கூட, யுத்த வீரன் கூட எழுந்து ஆர்ப்பரிப்பான். ஏன்னா தேவன் நமக்குள் வந்து விட்டார் என்ற தைரியம் அவருக்குள் வந்துவிடும். எழுந்து ஆர்ப்பரிப்பார்கள், அதன் மூலமாக வெற்றியை சுதந்திரிப்பார்கள். இப்படி பல வெற்றிகளை சுதந்திரித்துக் கொண்டு வந்த உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு எதிரிகளால் பிடிபட்டு போனது என்று பார்க்கிறோம். என்றால் ஏன் பிடிபட்டு போனது? இதுவரை அந்த பெட்டியில தேவ வல்லமை இருந்தது, தேவ மகிமை இருந்தது. இப்பொழுது அந்த பெட்டியில இல்லையா? மகிமை என்றென்று தங்கி இருந்தது. பிடிபட்டு போனாலும் அந்த பெட்டியினாலே எதிரி தேசத்துல என்னென்ன பாடுபட்டார்கள் என்று தொடர்ந்து வாசித்தால் தெரியும். அப்படி என்றால் இந்த பெட்டி பிடிபட்டு போக காரணம் என்ன? 1 சாமுவேல் 4:3 சொல்லுகிறது, ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் 1 சாமுவேல் 4:3 இஸ்ரவேலர்கள் யுத்தத்திலே தோற்று போய் பின்னிட்டு ஓடினார்கள். 30,000 காலாட் படையினர் விழுந்தார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்களால் பிடிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு போகப்பட்டது. இதன் பிறகு நடந்த கதை தான் நான் இப்பொழுது ஆரம்பத்திலே உங்களிடத்தில் சொன்னது. பெட்டி பிடிபட்டு போன பிறகு நிகழ்ந்த சம்பவங்கள் தான் அந்த ஏலியின் மருமகள் மரணத்தோடு முடிகிறது. அந்த அதிகாரம் 98 வயதான அந்த பிரதான ஆசாரியரும் நியாயாதிபதியுமாக இருந்த அந்த ஏலியினுடைய ஊழியத்திலே அவருடைய மகன்களாகிய ஓபினியும் பிரகாசும் தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியம் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவன் இவர்கள் யார்? நியாயாதிபதியுடைய பிள்ளை, பிரதான ஆசாரியனுடைய பிள்ளை. ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மனிதர் பிரதான ஆசாரியர். அவருடைய பிள்ளைகள் இருவரும் தேவனை பற்றி அறியாதவர்களாக, தேவனுக்கு பயப்படாதவர்களாக, தேவன் பெயரை சொல்லி தங்கள் பிழைப்பை நடத்துகிறவர்களாக இருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஏலி தன் பிள்ளைகளை கண்டித்திருக்கலாம். அப்படியே ஒருவேளை கண்டித்திருந்தாலும் தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்களாக இருந்தார்கள். மற்றொரு காரியம், மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபோத் என்று பெயரிட காரணம் என்ன? ஒரு நினைவு தூணாக அந்த பிள்ளையை நிறுத்தினார். இஸ்ரவேலர்களே ஒரு வழக்கம் உண்டு, ஒரு அளவிற்கரிய அற்புதமான காரியங்கள் எது நடந்தாலும் அங்கே கல்லை ஊனி வைப்பார்கள். பிற்காலத்திலே வருகிற சந்ததி இந்த கல் எதற்காக ஊனப்பட்டது என்றால் இந்த காரியம் நடந்ததற்காக அடையாளமாக ஊனப்பட்டது என்று சொல்வதற்கு. அதுபோல ஒரு மனித சமுதாயத்தையே, ஒரு சந்ததியையே இக்கோபோத் என்று அவள் பெயரிடும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த மகிமை எடுபட்டதற்கு காரணம் என்ன? அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 2:12 சொல்லுகிறது, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஏலியின் குமாரர் பேலியாளின்னா சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் தேவனுடைய கட்டளையை அறிந்து நடக்கவில்லை. தேவனுடைய கட்டளை இது என்று போதிப்பதே யார்தான்? பிரதான ஆசாரியராகிய ஏலிதான். அப்படி என்றால் அவர் சொல்லுவதை தான் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமுதாயமும் கேட்டு நடக்கும். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமுதாயமும் கேட்டு அதன்படி நடக்கின்ற காலத்திலே இவருடைய 2 பிள்ளைகளும் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஏன் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று சொல்கிறோம் என்றால், தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதில்லை, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவ சத்தியத்துக்கு நிலைத்திருக்கவில்லை, சத்தியத்தை அறிந்திருக்கவில்லை, அவருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை.
இந்த பயம் இல்லாததினாலே அவர்கள் செய்கிற காரியம் என்ன? எல்லா மக்களுடைய பகையை சம்பாதித்துக் கொண்டார்கள். என்ன செய்வார்கள் என்றால், அதாவது தேவனுக்கு பலியிடுவார்கள். காளையோ ஆடோ மாடோ ஏதோ ஒன்று பலியிடும் பொழுது அதிலே லேவியராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி பலியிட வேண்டும் என்று. அப்படி பலியிடும் பொழுது அதில் உள்ள கொழுப்பு, குமட்டிக்காய், காளையுடைய காய் எல்லாத்தையும் அக்னியிலே போட்டு பொசுங்கின பின்பு மீதம் இருக்கக்கூடிய மாம்சத்தில் ஆசாரியனுக்கு ஒரு பங்கு கொடுத்துவிட்டு மீதியை அக்னியில் போடுவதும் ஏழைகளுக்கு சமைத்து போடுவதும் அவரவருடைய இஷ்டம். அக்னியில் போடுவது பிரதானமாக நடந்து கொண்டிருந்தது. இதற்கு இடையிலே ஆசாரியன் தன் பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏவி தன் பிள்ளைகளை நியமித்திருந்தார். அவர்கள் சில ஆட்களை கையிலே வைத்திருப்பார்கள். யார் பலியிட வந்தாலும் அவர்கள் பலியிட்டு அந்த அக்னியிலே கொழுப்பை தகனிப்பதற்கு முன்பாக அந்த ஆட்கள் வந்து நிற்பார்கள். வந்து நின்று ஆசாரியன் பங்கு கொடு என்று கேட்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், கொழுப்பை தகனித்த பிறகுதானே அவருக்கு கொடுக்க வேண்டும், கொழுப்பை தகனித்த பிறகு தருகிறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு குறிப்பிட்ட இது மட்டும் இல்லை, அது எந்த பகுதியை கொடுக்கணும்னு கூட லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முன் சப்பை அப்படின்னு சில பகுதிகள்லாம் ஆசாரியனுக்கு போய் சேரணும்னு இருந்தது. அப்போ நீங்கள் எடுத்துக்க இஷ்டப்பட்டதை எடுத்துக்கோங்க அப்படிங்கும் போது இல்லை இல்லை நீங்கள் அதை செய்கிற வரைக்கும் எங்களால் இருக்க முடியாதுன்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அடுப்பில் போட்டு அதை பொறிச்சிட்டு இருக்கும்போது மக்களுக்கு கொடுப்பதற்காக பொறிச்சிட்டு இருக்கும்பொழுது அங்கேருந்து சூழாயுதம் மாதிரி 3 கம்பி நீட்டின ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அந்த வெந்துடுகளை கொத்துவாங்க. கொத்துறோன்னா அதில் என்னென்னலாம் குத்துப்பட்டுச்சோ ஆசாரியனுக்கு பொற்சக்கரி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு எடுத்துட்டு போவோம். இதனால் மக்கள் மனதிலே இவர்கள் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆலயத்திற்கு வருகிற பெண்களிடம் அவர்கள் தவறாக நடந்தார்கள். ஆலயம் என்று பார்க்காமல் கூட அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டது. தேவ கோபம் அவர்கள் மீது அவ்வளவாக இருந்தது. ஆக தீட்டுப்பட்டவர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போகும்போது அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஆமைதான் பிடிபட விட்டார். கவனியுங்கள், தாவீதின் காலத்திற்கு முன்பு அந்த உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியை கொண்டு வரும்பொழுது அந்த மாட்டு வண்டியை பள்ளமும் மேடு போகும்போது ரெட்டை மாட்டு வண்டியில அந்த பெட்டி சரியும், அது கீழே விழுந்து விடக் கூடாதுன்னு தொட்டவன் அந்த இடத்துல விழுந்து செத்தான். ஏன்னா அதை தொடர்றதுக்கு ஆசாரியனுக்கு லேவியருக்கு மட்டும்தான் உரிமை, வேற யாரும் தொடவே கூடாது. அது தேவனுடைய கராரான கட்டளை. அது விழுந்துருமோன்னு தொட்டதுக்கே ஒருத்தன் செத்தான்னா அந்த உடன்படிக்கை எவ்வளவு பரிசுத்தமானதா இருக்கு. அப்படிப்பட்ட பரிசுத்த பெட்டியை சுமந்து போகிறவர்கள் எப்படி பரிசுத்தமானவர்களா இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகும்போது அங்கே தேவ கோபம் வந்தது. ஆகவே அந்த பெட்டி பிடிபட்டு போனது. அல்லேலூயா. 2:17 வாசிப்போம். 1 சாமுவேல் 2:17. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. பாருங்க, அவங்க செஞ்ச பாவம்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையை சந்தோஷமா கொடுக்கணும், மக்கள் பிரியமா கொடுக்கணும், கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது. ஆனா அந்த காணிக்கையை செலுத்துகிறவர்கள் மிகுந்த மனவேதனையோடு செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அதே வேளையில வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்கள் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இப்படிப்பட்டவர்களின் முடிவு கார் இருளில் பாதாளமாகிய அக்கினி கடலுக்கு போய் செல்லக்கூடியதாக இருக்கும். அவர்கள் பிறந்தது வேண்டுமானால் ஆசாரனுடைய பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், நியாயாதிபதி பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த பூமியிலே வாழும்பொழுது அதிகாரம் கையிலே வைத்திருந்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அந்த அதிகாரம் இவர்கள் கையிலே இருக்கிறது என்பதற்காக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை துணிச்சலோடு செய்யும் பொழுது கர்த்தர் எல்லா காலத்திலும் விட்டு கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். ஏற்ற காலத்திலே கணக்கு தீர்ப்பார். அல்லேலூயா.
ஓம்னியும் பினகாசும் அப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தார்கள். கர்த்தர் நியாயத்திற்பின் தேவன் என்பதை அவர்கள் அறியவில்லை. கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியானவர் என்பதை அவர்கள் அறியவில்லை. ஒருவன் ஒளி கொடுக்காத பட்சத்தில், அதாவது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாத பட்சத்தில் கர்த்தர் அவருடைய விளக்கு தண்டை பிடுங்குகிறவர் என்பதை அவர்கள் அறியவில்லை. இப்படிப்பட்ட தன்மைகளிலே அவர்கள் இருந்தார்கள். சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நமக்கு வைக்கப்பட்ட முன் மாதிரிகள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்குள் வருவோம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து மகிமையாய் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளால் ஆனார்களோ, அவர்கள் அனைவருமே தேவ மகிமையை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். அப்படி பெற்றுக் கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:8 அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, முதலாவது பாருங்க, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை வேண்டும். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிற ஒரு காரியம் இருக்க வேண்டும். 2 காரியம் என்ன? 3:8. சரி, இந்த 2 காரியமும் பாருங்க. தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நான் இன்ன வரைக்கும் சொன்னேன், அவர் ரட்சிக்கிற அக்கினியானவர், விளக்கு தண்டை பிடுங்குகிறவர், நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் செய்கிறவர், பரலோகத்தையும் நரகத்தையும் வேறு பிரித்து வைத்திருக்கிறவர், நியாயத்தீர்ப்பின் நியாயாதிபதி என்பதையெல்லாம் அவருடைய மேன்மையை அறியாதவர்களாக இருந்தார்கள். இந்த உலகத்திலே அழிந்து போகிற இந்த மாம்சத்தின் இச்சையை, பலியிடக்கூடிய ஆடுகள் மாடுகளுடைய அந்த இறைச்சியின் மீது உள்ள நாட்டம், அதை கூட அவர்கள் இரண்டாவது பட்சமாக நினையாதபடிக்கு தேவனுக்கு பிரியமில்லாமல் அதன் மீது முழு கவனம், முதல் கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் அதை நஷ்டமாக கருதவில்லை. அது தனக்கு வேண்டும் என்று முதல் காரியமாக கொடுக்க வேண்டிய நேரம் வரும்பொழுதல்ல, எனக்கு முதல்ல கொடு என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அதே சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த கால விசுவாசிகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு விசுவாசிக்கும் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்ற தாகம் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னை மகிமையாக்குவேன் இருக்காரு. ஒரு இடத்துல மகிமையின் மேல் மகிமை உனக்கு கொண்டு வருவேன் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்ற தாகம் நிச்சயமா இருக்கும். அப்படி என்றால் முதலாவது தேவனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய மேன்மை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், யாத்திராகம் 15:11 மோசே கர்த்தரை அறிந்திருந்தார். ஏசாயா 6:1 பார்க்கிறோம், ஏசாயா கர்த்தரை அறிந்திருந்தார். கர்த்தர் இன்னார் என்று 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தெரிந்து கொண்டதினால அங்கே தன் பாவங்களை அறிக்கையிட்டு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவன் இப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டு அவர் ஊழியம் செய்கிறவராய் தீர்க்கதரிசியாக மாறினார். ஆனால் இன்றைக்கோ நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அநேக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? பாவங்களை மன்னிக்கிறவர், அன்பானவர், நேசக்கரம் நீட்டுகிறவர், அடைக்கலமானவர், இரக்கம் உள்ளவர், நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிறவர், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தவர், சிலுவையில் நமக்காக அறையப்பட்டவர். இதைத்தான் அநேக விசுவாசிகள் கற்று வைத்திருக்கிறார்கள், தவறல்ல. ஆனால் முழு பாடமும் பூர்த்தியாகவில்லை. எக்ஸாம்ல 100 கேள்வி கேட்டாங்க, எனக்கு 25 கேள்வி தெரியுதுன்னு எழுதி விட்டு நானும் 100% மார்க் வாங்கிடுவேன்னு சொன்னா அது எவ்வளவு தன்னைத்தானே அறியாமை உள்ள காரியமாக இருக்கிறதோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த அறிவில் அந்த ரோபனியும் பினகாசும் வளரவில்லை. தகப்பன் வளர்க்க பிரியப்பட்டு தகப்பனுக்கு கீழ்ப்படித்து அவர்கள் நடக்கவில்லை. அதே போல புதிய ஏற்பாடு விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது என்றும், வேதத்தை தியானிக்கிறேன் என்றும், சபையில் அங்கம் வகிக்கிறேன் என்றும்,
வீட்டிலே அனுதினமும் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறார்கள், நல்லது. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக கர்த்தரை முழுமையாக அறிந்திருக்கிறோம் என்ற உறுதி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? இது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கின்ற கேள்வி. நான் கர்த்தரை முழுமையாக அறிந்திருக்கிறேனா, நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களாக இருந்தால் முதல் காரியம் கவனியுங்கள். முழுமையாய் உங்களை பார்த்து நீங்கள் அறியாதவர்கள் இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுவது புதிதான காரியம் அல்ல. இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக விசுவாசிகளிலேயே அநேக விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய ஒரு பக்கத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாணயத்தின் ஒரு பக்கம், தலைப்பக்கம் மட்டும் பார்த்தால் பத்தாது, பூப்பக்கமும் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்கணும். அப்பதான் இந்த காசு செல்லும். பூப்பக்கம் நல்லா வளவளவளன்னு தேய்ச்ச பகுதியா இருந்து தலைப்பக்கம் மட்டும் நீட்டா இருந்தா அந்த காசு கடைக்கு போனா சத்தமா சொல்லுங்க, செல்லாது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே இரண்டு பக்கமும் அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும். கூடவே 3.5 வருடம் சேர்ந்து ஊழியம் பார்த்தான் யூதாஸ் காரியோத்து. அவன் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருந்தால் காட்டி கொடுத்திருப்பானா? சொல்லுங்க, காட்டி கொடுத்திருக்க மாட்டான். அதே 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் பார்த்தவர் பேதுரு. அவரை முழுமையாக அறிந்திருந்தால் அவரை மற்றவர்கள் முன்னாடி மறுதளித்திருப்பாரா? மறுதளித்திருக்க மாட்டார். யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துவை அறிந்திருந்தார், யூதர்களை யூத குலத்தை மீட்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று முதலில் ஆரம்ப வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகுதான் அவர் புறஜாதி பக்கம் வருகிறார். அந்த யூத குலத்தை மீட்பதற்காக பரலோக மேன்மையை விட்டு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்திருந்தால் அந்த கிறிஸ்துவை பிலாத்துவின் கையிலே ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள். அதே போல பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் வேதபாரர்களும் நியாயப்பிரமாணகர்களும் கர்த்தரை முழுமையாய் அறிந்திருந்தால், இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் அறிந்திருந்தால், இவரை சிலுவையில் கொல்லு, சிலுவையில் அறையும் என்று கத்திருக்க மாட்டார். இவர்களெல்லாம் யார்? அவருடைய சொந்த ஜனம். அவர்களை எல்லாம் மீட்க வந்தவர், அவர்களுக்காகவே பாடுகளை அனுபவித்தவர். அந்த குலத்தை மீட்க உலகத்தில் எத்தனையோ குலம் இருந்தது. யூத குலத்தை மீட்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அவர்கள் அவருக்கு செவி கொடாததினாலேதான் புறஜாதி மக்கள் எனக்கு செவி கொடுக்கிறார்கள் என்று புறஜாதி இடத்திலே வந்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களை யூத குலத்திற்கு என்று வைத்துவிட்டு புனித பவுலை புறஜாதி மக்களுக்காக தெரிந்து கொண்டார். ஆக நீங்களும் நானும் கர்த்தரை முழுமையாய் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தால் சால சிறந்தது. கர்த்தருக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும். ஆனால் அதே நேரத்தில் நான் இயேசுவை அறிந்திருக்கிறேனா என்று உங்களை நீங்களே இருதயத்தில் ஆராய்ந்து பாருங்கள். நான் அறிந்துதானே இருக்கேன். காலையில எழுந்திரிச்சா சோதரம் சொல்றேன், எது உட்கார்ந்தா சோதரங்கிறேன், எந்திரிச்சா ஆண்டவரேங்கிறேன். எல்லாம் எப்பொழுதும் அவரோடு தான், அவரை பேரை சொல்லிட்டு தான் இருக்கேன். நல்லது. உண்மையிலேயே அவருடைய இருண்ட பக்கத்தையும் பார்த்தவர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை குறித்து முழு ஞானம் பெற்றவர்களாக இருந்தால், அவரை அறிவிலே வளர்ந்தவர்களாக இருந்தால், முதலாவது காரியம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். ஆராய்ந்து பாருங்கள், நான் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா? கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணுகிறவர்களையும் நான் சொன்னேனே, யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்கள் எல்லாம் ஏற்படி செய்தார்கள் என்று இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் சாத்தான் அவர்கள் கண்களை மறைத்து விட்டார். வாசிக்கலாம் என்ற வசனம் 1 கொரிந்தியர் 2:8. அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அந்த காலகட்டத்தில் இருந்த பிரபுக்கள் யாருமே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் முழு அறிவு பெறவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறைய மாட்டார்களே. அவ்வளவு பெரிய பிரபுக்கள் கூட இயேசு கிறிஸ்து இன்னார் என்று முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. மற்ற இனத்தார் மற்றவர்களை விடுங்க, கூடவே இருந்த யூதாஸ் காரியோத்து அப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? பிலாத்தை செய்யலாமா? பரிசேயர்களும்
வேத பாரகர்கள் வேதத்தை நியாய பிரமாணத்தை கரைத்து கொடுத்தவர்களாயிற்று. மேசியா என்று ஒருவர் வருவார் என்று காத்திருந்தவர்களாயிற்று. அப்படி என்றால் நான் தான் மேசியா என்று சொல்லும் பொழுது அவருடைய கிரியைகளை, அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய பேச்சுகளை, அவருடைய தியாகமுள்ள வாழ்க்கை எண்ணி பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டாமா? அறிகிற அறிவில் அவர்கள் வழங்கவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அறிவு வேற கோணத்தில் இருக்கு. அவர் ராஜாவாக வருவார், அரண்மனையிலே பிறப்பார், பிரபுக்களின் குடும்பத்திலே பிறப்பார் என்று அப்படிப்பட்ட கோணத்திலே பார்த்தார்களே ஒழிய உலகத்திலே எந்த மூலையில், அதுவும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, இருக்கிறதுலே சிறிய ஊராகிய பெத்லகேமில் பிறப்பார்னு சொல்லியிருக்கு. அப்ப இத்தனை சொல்லும் போதும் நாத்தான் மேல் கேட்கலாம் பாருங்க. முதல் கேள்வியா, நாசரேத்திலிருந்து இருந்த நன்மையும் வரக்கூடுமோ? அப்போ அந்த பட்டணத்தை குறித்து அவ்வளவு மோசமா நினைச்சிட்டு இருந்தாங்க. மோசமான இடத்துல இருந்தா கர்த்தர் அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நீங்கள் நானும் எவ்வளவு பெரிய பாக்கு உங்களை விட்டு நான் எவ்வளவு பெரிய பாக்கு. நான் உண்மையை சொல்றது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லா பாவம் செய்தவன், பாவத்தில் ஊறி கிடந்தவன் நான். ஏன்னா நான் இருந்த இடம். ஆனால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்றைக்கு தெரிந்து கொண்டாரோ, தோசையை தெரிந்து கொண்ட எப்படி மாறுமோ அது மாறி இன்னும் மாற வேண்டி இருக்கிறது. முழுமையாக மாறிவிட்டேன் என்று சொல்ல வேண்டும். இன்னும் மாற வேண்டும், மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், புதிதாகிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்போது வரை? ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. யாரும் நான் பரிசுத்தவான் என்று உறுதியாய் அறிவித்து சொல்ல முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள், பரிசுத்தமானவர்கள் மேலும் பரிசுத்தமாகட்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு நான் முழுமையாய் கடைபிடித்திருக்கிறேனா? கர்த்தருடைய கட்டளைக்கு பயந்து நடந்திருக்கிறேனா? பாவத்தை கண்டு விலகி ஓடி இருக்கிறேனா? பாவத்தை துணிவாய் செய்யாமல் இருக்கிறேனா? பிறர் மனம் புண்படும்படியாக பேசுகிறவனாக இருக்கிறேனா? பிறரிடத்தில் அன்பு காட்டுகிறவனாக இருக்கிறேனா? இதெல்லாம் உங்களுடைய இதயத்தில் தனிப்பட்ட முறையில் கேட்டுட்டே வாங்க. எல்லாத்துக்கும் டிக்கு போட்டுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். அதுக்காக பாக்கியவான் இல்லைன்னு நினைக்காதீங்க. திருத்தி கொண்டால் அதில் பாக்கியவான்லாம். எங்க சரியான முகாந்திரம் இல்லையோ அந்த இடத்தை திருத்திக் கொள்ள முயற்சி பண்ணினா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும். அவர் அதை விரும்புகிறார். தன்னை தானே பரிசோதித்து அறிந்து தன்னை பண்படுத்திக் கொள்ள விரும்புகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் நேசிக்கிறார். நேசிப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உதவியாகவும் இருக்கிறார். இந்த காரியம் என்னால முடியாதுங்க, அவர் கட்டளை தான் சொல்ல ரைட்டு, ஆனா இது என்னால கடைபிடிக்க முடியல, என்னால அது தொடர்ந்து என்னைக்கோ எப்பவோ ஒரு தடவை செய்ய முடியுத ஒழிய தொடர்ந்து என்னால கடைபிடிக்க முடியல. முடியும் என்ற சிந்தையோடு செய்வாயானால் முடியும்படி கர்த்தர் உன்னை மாற்றுவார். என்னால் எப்படி முடியும், என்னால் எப்படி முடியும், இதோட போல கேட்டுக்கொண்டிருந்தால் எப்படி? கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படி நான் செய்ய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 2:8 நம் ஆண்டவர் மகிமையின் கர்த்தராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 7:8 சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 24:7 சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். 1 பேதுரு 4:14 சொல்லுகிறது நம் ஆண்டவர் மகிமையின் ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர் நாம் ஆண்டவர் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் அவருக்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருப்போமா இருக்க மாட்டோமா? அந்த காலத்து நான் அனுபவத்தை சொல்றேன், பெரியவங்களுக்கு தெரியும். டபுள்ஸ் போயிட்டே இருப்போம். எதுக்கு அப்போ தூரத்தில் இப்பெல்லாம் போலீஸில் ஈஸியாக கண்டுபிடிக்கிற கஷ்டம். அப்போ ஒரு பெரிய சிவப்பு தொட்டு இருக்கும். அந்த தொட்டு தூரம் கண்டாலே டபுள்ஸ் போனவங்க தூச்சுவாங்க. அதே போல லைட் இல்லாமல் வெளியில் டபுள்ஸ் போகக்கூடாதுங்கிற சட்டம் அதை எம்ஜிஆர் தான் மாற்றினேன். லைட் இல்லாமல் நைட்டில் சைக்கிளில் பிரயாணம் பண்ணக்கூடாது. போலீஸை தூரத்தை கண்டாலே வண்டி விட்டு இறங்கி தள்ளிட்டு போகும். என்னடா ஆளை கண்டோட இறங்கி வரையா? இல்லைங்க, அது அகல் விளக்கு தானே, அந்த சிமெண்ட் விளக்கு. அதுக்கப்புறம் தான் பேட்டரி வந்தது. அது விளக்கு காற்றுல அணைஞ்சு போச்சுங்க. அப்படியாட்டு அது மேலே கை வச்சுக்குவாங்க. இன்ன வரைக்கும் எரிஞ்சிருந்து இப்போ அணைஞ்சிருந்து அது எப்படி இருந்திருக்குண்ணா? சூடாக இருக்கு. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவன் தன்னுடைய குற்றத்தை கண்டுபிடித்தால் தண்டனை கொடுப்பான் என்ற பயம் மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது
நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தால், தேவ வார்த்தைக்கு புறம்பாக நடந்தால் தேவன் என்னை கண்டிப்பார் என்ற பயம் நம்மிடத்தில் இல்லாமல் போக காரணம் என்ன? ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லை. என்னங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்தன்னையே என்கிட்ட வந்தாரு, வேதம் சொல்லுங்க, வந்தாரு. நீ பண்ற கூத்துல அவர் உன்னை விட்டு துக்கப்பட்டு விலகி போயிட்டார். ஆனா ரொம்ப தூரம் போகல, எட்ட இருந்து துக்கப்பட்டு இருக்க. இன்னைக்கு வாயான்னு கூப்பிடு, வந்துருவார். எப்படி கூப்பிடணும்? சும்மா வாயா அப்படின்னு வந்துட மாட்டார். நொறுகுண்ட இதயத்தோடு, நறுகுண்ட ஆவியோடு, உண்மையாய் மனம் திரும்பி ஆவியானவரை எனக்குள் வாரும், அக்னியாய் மாறும் என்று அழைக்கிறவர்களாக இருந்தால், துக்கப்பட்டு ஒதுங்கி இருக்கிற ஆவியானவர் நம்மோடு வந்து இணைந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் அறிந்து அவருடைய மகிமையை காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஒரு நாளும் அவருடைய மகிமையை இழந்து போக மாட்டீர்கள். இக்கோபோக் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட மாட்டீர்கள். சரி, இரண்டாவது காரணம், முதல் காரணம் அவர்கள் அறியாமை, தேவனை பற்றி முழுமையாக அறியவில்லை என்று பார்த்தோம். இரண்டாவது காரணம், ஏலியின் குமாரர்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயமில்லை, கர்த்தருக்கு செலுத்தும் கனமில்லை, அவரை துதிக்கும் துதி இல்லை, ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதனை இல்லை. அவர்களுக்குள் சரீர இச்சையே இருந்தது. எவ்வளவு கறி வாங்கலாம், எவ்வளவு கறியை அபகரிக்கலாம், காணிக்க செலுத்த வர்றவங்க இருக்க, அப்படிப்பட்டதுதான் இருந்தது. இதோடு கூட தகப்பனுக்கு கீழ்ப்படியாத சுபாவம் அவரிடத்தில் இருந்தது. அதனாலேயே அவருடைய வாழ்க்கை பாவம் செய்ய துணிகரமானது. சரி, நமக்கு வருவோம். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கவனிங்க, விசுவாசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை, எந்த மனிதனுடைய இருதயத்தில் தேவ பயம் இல்லையோ அவர்கள் தேவ மகிமை இழந்து போவாங்க. நான் இப்படி சொல்றதுக்காக வருத்தப்படாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தான் ஆவியானவர் நம்மோடு இருப்பார். என் சுயப்படியெல்லாம் நான் வாழ்ந்து கொண்டு ஆவியானவர் என்னோடு இருக்க வேண்டும், ஆவியானவர் எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமானவர்கள் மேலும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னேனே, அந்த பரிசுத்த வாழ்க்கையை நம்மால் பாதுகாத்துக் கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உதவி இருந்தால்தான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். ஏழின் புத்திரர்கள் கர்த்தருக்கு பயப்படாததினாலேயும் பரிசுத்த ஜீவியம் வாழாது தேவ ஆலயத்திலேயே விபச்சாரம் போன்ற காரியங்களை செய்ததினாலும் தேவ கோபத்திற்கு ஆளானது போல நாமும் தேவனுக்கு பயப்படாமல், பாவத்திற்கு விலகி ஓடாமல், பாவத்தில் வாழ்ந்து கொண்டே ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார், ஆவியானவர் என்னோடு இருப்பார் என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நாம் நம்முடைய சுயநலத்திற்காகவே வழியை செலுத்த ஆலயம் வருகிறோம். அல்லேலூயா. நான் நம்ம பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஆளுங்களா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய விசுவாசம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. தவறுதல் சகஜம், தவறுதல் மனித இயல்பு. ஆனால் திருத்திக் கொள்வதும் மனித இயல்பு. அதற்கு பக்கபலமாய் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த 2 காரணத்தை சொன்னேன். ஆண்டவர் இதை எப்படி சகிப்பார்? மல்கியா 1:6 சொல்லுகிறது, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கேட்கிறார். வாஸ்தவம் தானே? கணம் பண்றேன், நான் இயேசுவை கணம் பண்றேன், ஆண்டவரை கணம் பண்றேன், கர்த்தரை கணம் பண்றேன்னா அந்த கணம் உரியதான முறையில் அவருக்கு போய் சேரணும். எஜமானனே எல்லாருமே அப்படியே உருக்கமா பாடு, அப்படியே ராகமா இழுத்து பாடும். அவர் எஜமான நீங்களும் நானும் ஒத்துக்கிறவங்களா இருந்தா அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். எஜமான ஏற்றிருக்க முடியுங்களா? என்ன ஆகும்? வயிற்று அடிச்சிருவாரு, கொடுக்குற காசை கட் பண்ணிடுவார், சம்பளத்தை நிறுத்திடுவார். எஜமான் என்றால் அவருக்கு பயப்படும் பயம் எங்கேன்னு கேட்கிறார். நான் என்ன வந்து கணம் பண்றாங்கல்ல, ஏன்னா என்னுடைய கணம் எங்கே? நான் பிதானாக்க எனக்கு கணம் செலுத்தணும். அந்த கணம் எங்கே உன்னிடத்தில் காணவில்லையே. என்னை எஜமானன் என்று சொல்லுகிறார்.
நான் எஜமானான், ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் இல்லையே என்று சொல்லுகிறார். மேலும் கர்த்தர் சொல்வதை கவனியுங்கள். கர்த்தர் நம்மை இன்றைக்கும் பட்டை தீட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்மை பட்டை தீட்ட விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டுமல்ல, அதோடு கூட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஏசாயா 66:2 ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்க. நான் சொன்னேனே, பக்கத்துலதான் இருக்காரு, கூப்பிட்டா வந்துருவாருன்னு. வாயா என்றா வந்துட மாட்டார். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் கூப்பிட வேண்டும். ஆவியில் நொறுக்கப்பட வேண்டும். அவருடைய வசனத்தை கண்டு நடுங்குகிறவர்களா இல்லை. அதைத்தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். வார்த்தை தான் இயேசு, வார்த்தை தான் வசனம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்க. அவருடைய வசனங்களில கட்டளைகள் உண்டு, ஆலோசனைகள் உண்டு, வழிநடத்துதல்கள் உண்டு, இடனடிக்கும் தைரியம் உண்டு, துணையாய் வருவேன் என்ற ஆறுதலான வார்த்தை உண்டு. எப்படி நீங்கள் நான் வாழ வேண்டும் என்ற உபதேசமும் எதிலே? அவருடைய வார்த்தைகளில். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தால் அந்த வசனங்கள் நம்ம எப்படி பயன்படுத்துகிறது தெரியுங்களா? நம் வாழ்க்கையின் சீர்திருத்தலுக்காகவே ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்திருத்த விரும்புகிறார். அதைத்தான் பட்டை தீட்ட விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். பட்டை தீட்ட தான் வைரத்தோட மதிப்பு கூடும். அதுபோல நீங்கள் நானும் பட்டை தீட்டப்பட்ட, அதாவது பரிசுத்தமானவர்கள் மேலும் மேலும் பரிசுத்தமாவதற்கு இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. சில வசனங்கள் நம்மை கண்டித்து உணர்த்துகிறது. இப்படி நடந்தேனா நியாயத்திற்கு தண்டிக்க, இப்படி நடந்தேனா நரக கடலுக்கு போகுது, இப்படி நடந்தேனா அகலமான பாதை உள்ள பாதைகளை போகுது. கண்டித்தும் உணர்த்துகிறவராக இருக்கிறார் ஆவியானவர் வசனத்தின் மூலமாக. இன்றைக்கு கர்த்தருடைய விருப்பம் தான் என்னங்க, அதை தெரிஞ்சு நம்ம கிளம்பலாம். நீங்கள் இதே போல, அதாவது என்ன, ஏதோ வந்தோம், கொஞ்ச நேரம் சத்தியத்தை கேட்டோம், நேரம் கிடைக்கும் போது நேரத்தை வாசிச்சோம், ஜெபிச்சோம் என்ற நிலையில் ஜீவிக்க கூடாது. அப்படி ஜீவித்தால் உங்களிடத்தில் ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து துக்கப்பட்டு வெளியே போவார். அது எதற்கு அடையாளமாகிறது? இஸ்ரவேலிலே உடன்படிக்கை பிடிக்கப்பட்டு அந்நியர் கரத்திற்கு சென்ற பொழுது இக்கோபோத் என்று சொன்னாலே அப்படிப்பட்ட இக்கோபோத் என்ற நிலைக்கு வந்து விடுவோம். இக்கோபோத் என்றால் மகிமை என்னை விட்டு அகன்றது. இந்த நிலையை நீங்கள் நானும் அடைவதை கர்த்தர் விரும்பவில்லை. மறுபடியும் அவரிடத்தில் விரைந்தோடி வர வேண்டும். கண்ணீரோடு பாவங்களை அறிக்கையிட்டு ஆதி அன்புக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் இழந்த மகிமை அல்லது இதுவரை பெறாத மகிமை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆகவேதான் இந்த வார்த்தைகளை உங்களிடத்திலே கொடுக்கிறார். கேட்கிறத செவி வழியாய் கேட்கிறது எங்கே போய் நிற்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. இதயத்தில் போய் நிற்க வேண்டும். மூளையில கொண்டு போய் வைக்காதீங்க. இதயத்தில் தான் இதயத்தின் நிறைவு வாய் பேசு. வாயின் பேச்சு கிரியை செய்யும். கிரியை தான் நம்முடைய பழக்க வழக்கங்களாகும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. மகிமையை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் தேவ வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில அந்த வசனத்தின்படி செயல்பட கஷ்டமா தான் இருக்கும். சில வேளை நஷ்டமடையக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் நீ அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க ஒப்பு கொடுப்பாயானால் அங்கே தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுதே உன்னையும் என்னையும் மீட்டெடுக்க காப்பாற்ற அவருக்கு பொறுப்பு அதிகமாகி விடுகிறது. ஓடி வந்து நமக்கு உதவி செய்வார். என்னிடத்தில் இருக்கிற 10 ரூபாய் எடுத்து காணிக்கை பெட்டி போட்டேட்டால் கீழே இறங்கி போக ஒரு டீ குடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு அது முடியாதே என்று நினைச்சு அதை வச்சோம்னா நாம குடிக்கிற டீயை நம்ம உடம்புல விட்ட கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலை பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மகிமை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்களாக இருந்தால் தேவ வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, ஒரு சிலர்
கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்து தேவன் கொடுக்கின்ற மகிமையை இழந்து போகிறார்கள். அது கண்ணுக்கு தெரியாது. ஆகவே அதை பத்தி யாரும் கவலைப்படுறது? தேவ மகிமை என்பது கண்ணுக்கு தெரியாது, உணர்ந்து பரிபூர்ணமாய் உணர்ந்து கொள்ள வகை செய்யக்கூடியது. என் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய அனுகிரகத்தை பெற்றிருப்பதை ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார். அப்ப ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் அப்படின்னா நாம கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 2:11 வாசிச்சு பாருங்க. நானே வாசிக்கிறேன். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அல்லேலூயா. நடனமாடி சொன்னோம்ல, சும்மா வெறுமனே ஆடல தாவீது. எப்படி ஆடினா? ராஜா என்ற அந்தஸ்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆடினான் தேவனுக்காக. அது மாதிரி நடுக்கத்துடனே அவருக்குள் களி கூற வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள் வர வேண்டும். நம் ஆண்டவர் நாம் செயல்படுகின்ற ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா உறுதியா உங்களால பிடிச்சா சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தோம் என்றால், எனக்குள்ளேயே நான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரை வச்சு தப்பு பண்ணுவேனா? பண்ண முடியாது. மனசுல தோன்றாலும் ஐயோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், இதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற பயம் அந்த செயலை சிந்தையிலே வந்த தவறான காரியத்தை தவிர்க்கும்படியான சூழ்நிலை நம்ம செய்யும்படியாக செய்வார். அதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்நாள் எல்லாம் மிகுந்த ஜாக்கிரதையுடனும் பயபக்தியோடு கீழ்ப்படிதலோடு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிறவர்களாக ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் தேவ மகிமை உங்களை விட்டு எடுபட்டு போகவே போகாது. உங்களுக்குள் என்றென்றும் தங்கும். இந்த மகிமையின் ஆண்டிலே என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மகிமை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மகிமையின் ஆண்டாக கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையை உங்களுக்கு கொடுப்பதற்காக வழி மார்க்கங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவும் கேட்டும் நாம் அந்த வழியில் நடவாமல் போகிறவர்களாக இருந்துவிட்டு, கர்த்தர் எனக்கு அந்த மகிமையை கொடுக்கவில்லை, கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, நீ முதலாவது கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அவரை பிரியப்படுத்தும்படி ஜீவிப்பாயானால் உன்னுடைய மீதி உள்ள காலங்களை எல்லாம் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்லுவார் யாரும் இல்லை, என்னை கை தூக்கி விட ஆள் யாரும் இல்லை, யாரும் தேவையில்லை. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முழுமையாய் தாழ்த்துங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல நறுக்குண்ட ஆவியோடு நொறுக்குண்ட உள்ளத்தோடு அவருடைய சமூகத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை காப்பார். அவருடைய மகிமை என்றென்று உங்கள் மேல் தங்கி இருக்கும். வந்து போறது ஆலயத்தில் இருக்கும்போது, ஆராதனை வேளையில் மாத்திரமல்ல, செய்தி கேட்கும் போது மாத்திரமல்ல, வீட்டிலே ஜெபம் பண்ணும்போது மாத்திரமல்ல, 24 மணி நேரமும் தாவீது சொன்னானே, நான் நின்றாலும் நடந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் படுத்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னானே. அந்த அனுபவத்தை சொல்வார்கள். உங்களுக்கு முன்பாக அவர் இருந்தால் எந்த காரியமும் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டீர்கள், செய்ய மாட்டோம். ஏனென்றால் தேவன், அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், அவர் எப்பேற்பட்டவங்க அறிஞ்சிருக்கேன். நமக்கு முன்னாடி நிற்கிற ஒரு சிவில் ட்ரெஸ்ல இருந்தாலும் அவர் சப் இன்ஸ்பெக்டர்னு நம்ம தெரிஞ்சுட்டா தானே அவர் பயம் இருக்கும். அவர் யூனிஃபார்ம் போட்டுருந்தா தான் எனக்கு தெரியுன்றதோட நம்ம ஊர் போலீஸ் எப்படி இருப்பாங்க, யாராக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். போலீஸை போய் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். நம்ம ஏரியா போலீஸ் யாரு? அப்போ அவரை பார்க்கும் போதே யூனிஃபார்ம்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த பயம் நமக்குள்ள வருமே. அப்ப நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பரிபூர்ணமாய் தேவனுக்கு பிரியமான காரியமாகவே நடக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். காரணம், அவருடைய மகிமை நம் மேல் தங்கி இருக்கிறது. எத்தனை பேருக்கு அவருடைய மகிமை நம்ம மேல் தங்கி இருக்கிறது? எல்லாரும் இருக்கும். ஏன்னா அதுக்காக தான் காத்திருக்கோம். அதுக்காக தான் இந்த உலகத்தின் பொருட்கள் எதுவும் நம்மோடு கூட தயவு செஞ்சு இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன ஆசை பாசி கர்த்தர் கொடுத்திருந்தாலும் இந்த உலகத்துல வாழ்றதுக்காக கொடுத்ததை ஒழிய அதுதான் பிரதானம்ட்டு கர்த்தரை அசட்டை பண்ணாது. கொடுத்தவரை கனம் பண்ணு.
கொடுத்தவருக்கு பயப்படுங்க. அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடிக்கிற முடியும். இன்னைக்கு பாருங்க, டிவியை எந்த பக்கம் ஓபன் பண்ணாலும், நேற்று கூட ஒருத்தர் என்னோட பேசும்போது சொன்னார், இல்லை டிவியை ஓபன் பண்ணாலே அங்க வெள்ளம், இங்க வெள்ளம், இங்க நிலநடுக்கம், இங்க நிலநடுக்கம், இப்படி பாதிப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கு, அழிவு அதிகமாகி கொண்டே இருக்கு. திடீர்னு பாருங்க, 10 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி அந்த கந்தக சேமிப்பு கிடங்கு வெளிநாட்டில் லெபனான்ல வெடிச்சு அநேக கட்டடங்கள் நாசமாச்சு. அந்த கட்டடங்கள்லாம் கோடிக்கணக்கில் போட்டு கட்டின கட்டடம், 20 மாடி 30 மாடி போட்டு கட்டின கட்டடம் ஒரு நிமிஷத்துல கண்ணிமைக்கு நேரத்தில் தவிடுபொடியாயிடுச்சு. உலக ஆஸ்தி என்றென்று நமக்கு நிலையானதல்ல. நிலையானது ஒன்று, கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்கலாம். சகலத்தையும் ஆளுகை செய்கிற என் தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். வாத்தியாயங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அனுதினமும் எங்கள் ஆசானாய் இருந்து எங்களை பண்படுத்துகிற, பக்குவப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம். திரியேக தேவனே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, என்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நாளிலே எங்களுக்கு மகிமை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கொடுத்த மகிமை நாங்கள் விலக்கிக் கொள்ளாதபடிக்கு அதை அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால் மாத்திரம் அல்ல, உம்மை அறிய அறிவிலே நாங்கள் குறைவுபட்டவர்களாக, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதிலே குறைவுபட்டவர்களாக, உம்முடைய வழிமுறைகளை பின்பற்றுவதிலே குறைவுபட்டவர்களாக, உம்முடைய கண்டிதத்திற்கு நாங்கள் பயப்படாமல் இருக்கிறவர்களாக இருப்போம் என்றால் ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே, ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது தகப்பனாகிய நீர் மன்னிக்க பெருத்தவர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு விசை மன்னியும். ஆனாலும் அப்படியே காலம் ஓடிக்கொண்டு இருக்க கூடாது. நம்முடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருப்பதனால ஒவ்வொருவரும் பரிசுத்தமானவர்கள் மேலும் பரிசுத்தமாக வேண்டும், தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ மகிமையை நிலைத்திருக்க வேண்டும், தேவ மகிமையின் பாதுகாப்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற வாஞ்சையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அந்த கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கக்கூடியதாக இருக்கட்டும் ராஜா. அந்த கிருபை அவர்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய நாமம் மகிமைக்கென்று, உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுதலுக்கென்று, உங்களுடைய பிள்ளைகளை அதற்கு தகுதிப்படுத்துவதற்கென்று நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இதை காதில் கேட்டு இந்த காதில் விடுகிறவர்களாக அல்ல, இருதயத்தில் நிலைக்க செய்து தங்களை தாங்களே பிழைக்க செய்து கொள்ளக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பலவீனர்களை பலவானாய் மாற்ற உம்மால் கொடும் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் களத்தில் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ளும் வழிநடத்த கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இதை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக ஒப்பு கொடுக்கிறவர்கள் வேறு பெற்றவர்கள். எல்லா துதி கன மகிமையாகும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.